ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 62 அதிகாரம் 6 ஐசாயா சாப்டர் 62 verse 6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமின் மேல் ஜாமக்காரர்களை கர்த்தர் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். ஜாமக்காரர்கள் இரவு முழுவதும் பகல் முழுவதும் விழித்திருந்து தேசத்திற்கு வருகிறதான ஆபத்துகளை முன் அறிவித்து தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எப்பொழுதும் விழிப்போடு காணப்படுகிறார்கள். அதே போல ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் கூட மௌனமாய் இராதபடிக்கு பகல் முழுவதும் ரா முழுவதும் எப்பொழுதும் ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் யுத்தங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அதை எப்படி ஜெயிக்க முடியும் என்றும் அவர் வெளிப்படுத்துவார். Dear children of God, the Lord God commands the watchman all the walls of Jerusalem. That means God wants us to pray day and night without stop, by which we will receive the spiritual warnings against every evil forces which are coming against your family, your life. It is more important for us to intercede and pray without ceasing, so that the Holy Spirit will reveal the future dangers of the world. You will be able to protect you and your family and your church and your nation by knowing the revelation of God. So we need to pray without ceasing. We need to pray day and night without stopping. That is why the Lord God says, my people, those who proclaim the name of the Lord, shall not be silent. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. You cannot be silent. You shall be praising God always. You shall be praying to God about different things of your life. Every time, whenever you have any kinds of situations, any difficulties, you need to pray. ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அமெரிக்கையா இருக்கக்கூடாது. We should not be silent. We should be aware of what is happening around us. We should always be a watchman for our family, for our church, for our city, for our nation. So we need to pray. Prayer is the weapon to stand against every evil forces which are coming against God's people. Only through prayer you will know God's plan in your life. So let us pray. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை எருசலேமின் மதில்கள் மேல் ஜாமக்காரர்களாக வைத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு, மௌனமாயிராதபடிக்கு அவர்கள் ஜெபிக்க அவர்களோடு பேசின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை செய்திடும், உயர்வுகளை கட்டளையிடும், பாதுகாப்பை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.